தேர்தல் அன்னைக்கு உங்க கையில ஒரு சின்ன காகிதம் இருக்கும். ஓட்டு போட இதுதான் ஆதாரம்னு நீங்க நம்பிட்டு இருப்பீங்க. ஆனா அது ஒரு பெரிய பொய். இன்னைக்கு அந்த பூத் ஸ்லிப் பத்தின உண்மையும் அது எப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்குதுங்கிறதையும் தான் நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தேர்தல் அன்னைக்கும் இதுதான் நடக்குது. லட்சக்கணக்கான மக்கள் கையில இந்த வாக்காளர் தகவல் சீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வாக்குச்சாவடிக்கு வராங்க. தன்னோட ஜனநாயக கடமையை செய்ய இது ஒண்ணு மட்டும் போதும்னு முழுசா நம்புறாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அவங்க அவ்வளவு நம்பிக்கையா எடுத்துட்டு வர்ற அதே சீட்ல தடிமனான எழுத்துல என்ன எழுதிருக்கு தெரியுமா? அடையாளம் காண இந்த சீட்டு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு. ஆச்சரியமா இருக்குல்ல? இது ஏதோ மக்கள் விதிகளை சரியா படிக்காததால வர பிரச்சனைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது அதை விட ரொம்ப ஆழமான ஒரு சிக்கல். அதாவது ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி மக்களை வந்து சேர்றதுக்குள்ள எப்படியெல்லாம் சிதைஞ்சு அர்த்தமே இல்லாம போகுதுங்கிறது தான் இங்க அசல் பிரச்சனை. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தோட உண்மையான விதி என்ன சொல்லுதுன்னு தெளிவா பாத்துரலாம். இந்த பூத் ஸ்லிப்போட வேலை ரொம்ப சிம்பிள். உங்க வாக்குச்சாவடி எங்க இருக்கு, உங்க சீரியல் நம்பர் என்னன்னு உங்களுக்கு வழிகாட்டுறது மட்டும்தான். இது ஒரு போட்டோ ஐடி கார்டே கிடையாது. சொல்லப்போனா 2019லயே தேர்தல் ஆணையம் இத ஒரு அடையாள அட்டையா பயன்படுத்தக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. ஏன்னா இதுல எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் இல்ல. இதை யார் வேணாலும் சுலபமா நகல் எடுத்துட முடியும். அப்போ உண்மையிலேயே ஓட்டு போட என்னதான் வேணும்? உங்க அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டை, அதாவது இபிக் கார்டு. ஒருவேளை அது உங்ககிட்ட இல்லையா? பரவாயில்ல, கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு பதிலா இங்க பட்டியல்ல இருக்கிற இந்த 12 ஆவணங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். ஆதார், டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டுன்னு நம்ம கிட்ட பொதுவா இருக்கிற நிறைய ஆவணங்கள் இதுல இருக்கு. விதி இவ்ளோ தெளிவா இருக்கும்போது அப்புறம் எப்படி இவ்ளோ பெரிய குழப்பம் வருது? இது சின்ன வயசுல நம்ம விளையாடுற புரோக்கன் டெலிபோன் விளையாட்டு மாதிரி தான். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகும்போது செய்தி எப்படி எல்லாம் மாறுதுன்னு பாருங்க. தகவல் தேர்தல் ஆணையத்தோட தலைமையகத்திலிருந்து ரொம்ப தெளிவா தான் புறப்படுது. ஆனா அது மாநில அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள், அப்புறம் வாக்குச்சாவடி அதிகாரிகள் வழியா கடைசியா வாக்காளர் அடையும் போது அதோட உண்மையான அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடுது. மேலிடத்துல இருந்து தகவல் வரும்போது இந்த விதி ஏன் முக்கியம், இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு எல்லா விளக்கமும் இருக்கும். ஆனா அடுத்தடுத்த கட்டத்துக்கு தகவல் போகும்போது அந்த முக்கியமான ஏங்கிற கேள்வி காணாம போயிடுது. கடைசியில அது வெறும் இத செய்யுங்கிற ஒரு கட்டளையா, ஒரு செக்லிஸ்டா மாறிடுது. இந்த தகவல் சிதைவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் வாக்குச்சாவடி நிலை அதிகாரி, அதாவது BLO. இவங்க தான் தேர்தல் ஆணையத்தோட கடைசி கண்ணி. வாக்காளர்களை நேரடியா சந்திக்கிறவங்க. இங்கதான் மிகப்பெரிய தவறு நடக்குது. இந்தியால கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட BLOக்கள் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இவங்கள பெரும்பாலானவங்க ஆசிரியர்கள் அல்லது வேற ஏதாவது அரசு வேலையில இருக்கிறவங்க. தேர்தல் பணிங்கிறது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு, அவ்வளவுதான். இங்கதான் பிரச்சனையின் ஆணிவேரே இருக்கு. இந்த BLOக்களுக்கு பயிற்சியில என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கறாங்களே தவிர அதை ஏன் அப்படி செய்யணும்னு விளக்கறதில்ல. இதனால அவங்களால வாக்காளர் கையில ஒரு சீட்டை கொடுக்க முடியுமே தவிர இந்த சீட்டு மட்டும் பத்தாதுங்க, கூட வேற ஐடி கார்டு வேணுங்கிற முக்கியமான விதியை புரிய வைக்க முடியறதில்ல. சோ கடைசியா என்ன நடக்குது? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து வந்த ஒரு முக்கியமான சட்ட விதி வாக்காளரை அடையும் போது எந்த விளக்கமும் இல்லாத ஒரு வெறும் காகிதமா மாறிடுது. அதோட உண்மையான நோக்கமே சிதைஞ்சு போயிடுது. சரி, இந்த தகவல் தொடர்பு பிரச்சனையால எல்லாரும் ஒரே மாதிரி பாதிக்கப்படுறாங்களான்னா இல்ல. இதோட உண்மையான சுமையை சுமக்கிறவங்க சில குறிப்பிட்ட வாக்காளர் குழுக்கள் தான். அவங்க யாருன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பட்டியல் ஒரு தெளிவான சித்திரத்தை காட்டுது. முதல் முறையா ஓட்டு போடுறவங்க வாக்காளர் அட்டை வராததால இந்த பூத் ஸ்லிப்பை மட்டும் நம்பி வர வாய்ப்பு இருக்கு. வெளியூர்ல வேலை செய்யறவங்க அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருக்கலாம். கிராமப்புறங்கள்ல யாரோ ஒருத்தர் ஸ்லிப்பை மட்டும் கொண்டு வாங்கன்னு சொன்னதை நம்பி வந்து ஏமாந்து போலாம். இவங்க எல்லாரும் வாக்குச்சாவடியில பெரிய ஏமாற்றத்தை தான் சந்திக்கிறாங்க. ஏற்கனவே இந்த அமைப்பு ரீதியான குழப்பம் இருக்கு இல்லையா? இது போதாதுன்னு சமூக ஊடகங்கள், குறிப்பா வாட்ஸ்அப், எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு வேலையை செய்யுது. தவறான தகவல்கள் காட்டு தீ மாதிரி பரவறதுக்கு இது ஒரு பெரிய காரணமா இருக்கு. இதோ பாருங்க, இந்த ஒரு வரிச்செய்தி. பூத் ஸ்லிப் மட்டும் போதும். தமிழ் மாதிரி பிராந்திய மொழிகள்ல இந்த மெசேஜ் வாட்ஸ்அப்ல லட்சக்கணக்கான பேருக்கு ஃபார்வர்ட் ஆகுது. இது எவ்வளோ ஆபத்தான தவறான தகவல்னு யோசிச்சு பாருங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். தேர்தல் ஆணையம் பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு விளம்பரங்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்லயோ தெலுங்குலயோ பரவுற ஒரே ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் அந்த அத்தனை உழைப்பையும் பயனற்றதா மாட்டிடுது. அதோட தாக்கம் அவ்வளவு அதிகமா இருக்கு. பிரச்சனை இவ்ளோ பெருசா இருந்தா அதுக்கு தீர்வும் அதே மாதிரி அமைப்பு ரீதியா தான் இருக்கணும்.
சரி, இந்த சிக்கலை எப்படி சரி செய்யலாம்? அதுக்கு சில தெளிவான செயல்படுத்தக்கூடிய தீர்வுகள் இருக்கு. இந்த உடைஞ்சு போன தகவல் சங்கிலிய சரி செய்ய 3 முக்கியமான வழிகள் இருக்கு. முதல் விஷயம், அந்த பூத் ஸ்லிப்பையே மாத்தி வடிவமைக்கணும். 2வது, பிஎல்ஓகளோட பயிற்சிய முழுசா மறுபரிசீலனை செய்யணும். 3வதா, தேர்தல் அன்னைக்கு வர்ற ஐடி கார்டு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு வேகமான அமைப்பை உருவாக்கணும். உதாரணத்துக்கு, அந்த ஸ்லிப்ல சட்ட விதிமுறைகளை சின்ன எழுத்துல எழுதுறதுக்கு பதிலா எல்லாருக்கும் புரியுற மாதிரி படங்களை பயன்படுத்தலாம். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டு மாதிரி தேவைப்படுற எல்லா ஆவணங்களோட படங்களையும் போட்டா படிக்க தெரியாதவங்களுக்கு கூட என்ன கொண்டு வரணும்னு தெளிவா புரியும் இல்லையா? கடைசியா இது நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒரு ஜனநாயகம் சரியா இயங்கணும்னா தெளிவான தகவல் தொடர்பு ரொம்ப அவசியம். வாக்களிக்கிறது ஒவ்வொரு குடிமகனோட அடிப்படை உரிமை. அப்போ விதிகள் எல்லோரையும் சரியா சென்றடையுதுன்னு உறுதி செய்ய வேண்டிய இறுதி பொறுப்பு யாருடையது? தேர்தல் ஆணையத்துடையதா இல்ல ஓட்டு போடுற நம்முடையதா? யோசிச்சு பாருங்க.